எனக்காக இவ்ளோ செஞ்ச உங்களுக்கு உங்களுக்குன்னு நான் எதுவுமே செய்யலங்கிற குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருக்கு. அதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைச்சுதான் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். அதையும் இப்ப நீங்க திருப்பி கொடுத்து என்ன அந்நியமாக்க பாக்குறீங்கல்ல? ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கலமா. என்ன பிரீத்தி, பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்க. என்னதான் நீ செஞ்சாலும் அந்த பணம் உன்னோடது தானே. அத அத்தை கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே. இல்லக்கா, அத நான் வாங்கிக்கிட்டா சரியா இருக்காது. பரவாயில்ல, உனக்கு வச்சிருக்க விருப்பம் இல்லனா உன் அக்கவுண்ட்ல இருந்து என் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அதானே உங்க புத்தி அப்படிதானே போகும். கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன். என் தங்கச்சி பணம் எனக்கு உரிமை இல்லையா? ஆண்டி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த பணம் வேண்டாம். சரிம்மா, நான் ஏதோ நீ செலவு பண்ண பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதனால நீ இந்த அளவுக்கு வருத்தப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. மா கரெக்ட் தான்மா. பிரீத்தி இவ்வளவு தூரம் உரிமையா நினைச்சு பண்ணத நாமளும் உரிமையோட ஏத்துக்க தானமா வேணும். ஆண்டி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலனா உங்க அக்கவுண்ட்டுக்கு இந்த பணத்தை திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏய், என்ன திருப்பி போட்டு விட போறியா? ஆமாங்கா. உஷா, சும்மா விடு உஷா. அந்த பணம் என்கிட்ட இருந்தா என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் அது ஆண்டியோட பணம் இல்லையா? எனக்கு அவங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் எப்பவும் இருந்தா மட்டும் போதும். நான் இப்பவே இந்த பணத்தை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சாரி ஆண்டி, நான் அதிகமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். எனக்கு வேலை இருக்கு, நான் மேல போறேன். ஏமா, கல்யாண விஷயத்துல நடந்ததை வச்சு பிரீத்தியை நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டோம்ல. ஆனா அவ அப்படிலாம் கிடையாதுங்கிறத இந்த விஷயத்துல நிரூபிச்சா பாத்தீங்களா? உண்மையிலே அந்த பொண்ணு ஜெனியூன் தாமா.